உங்களுக்கு சிவ வழிபாட மேற்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் கனவுல வர ஆரம்பிப்பாரு. சிவனுடைய ஏதாவது ஒரு சொரூபம் உங்க கனவுல வர ஆரம்பிக்கும். கனவுல நீங்க சிவனுடைய சொரூபத்தை உணர ஆரம்பிப்பீங்க. அது லிங்கமாவோ இல்ல சிவனாவோ, பார்வதி சிவனாவோ, நடராஜ ரூபமாவோ அல்லது ருத்ராட்சம், திரிசூலம், நந்தி பகவான், இது மாதிரி சிவனை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சொரூபங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளோட கனவுல வர ஆரம்பிக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்தா கண்டிப்பா நீங்க சிவ வழிபாட மேற்கொள்ளுங்க. இது உங்களுக்கு சிவன் உங்களுடன் இருக்கிறார் அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுக்கு தானாலே விழிப்பு நிலை வர ஆரம்பிக்கும். மும்மூர்த்திகளோட சக்திகள் நிறைந்த ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துல அதிகப்படியான சக்தி உள்ளது சிவபெருமான் தான். சிவபெருமானோட சக்தி அலைகள் பூமியில அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல உங்களையும் அறியாமல் விழிப்பு நிலைக்கு நீங்க வர ஆரம்பிப்பீங்க. அதுவும் காலையில 4:30 6:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். இதுல அந்த 4:30க்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு